Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Allahumma rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அவனுடைய அன்பும் வற்றாத கருணையும் இவ்வுலகிற்கு வந்த அனைத்து நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு நேர் வழிகாட்ட வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனி வாழப் போகும் அனைத்து நல்லோர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் சில விஷயங்களுக்கும் சில மனிதர்களுக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த சில விஷயங்களும் அந்த மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு பங்கு வகிப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர்கள் இல்லை என்றாலோ அல்லது அந்த பொருள் இல்லை என்று சொன்னாலோ நாம் மிகவும் வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தொலைபேசி. இந்த தொலைபேசி 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நமக்கு பைத்தியம் பிடித்ததை போன்று ஆகிவிடுகின்றது, இல்லையா? ஏன்? அதனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு பொருளாக அது மாறிவிட்டிருக்கின்றது, இல்லையா? அந்த தொலைபேசி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ நம்மிடம் இல்லை என்று சொன்னால் மிகவும் வருத்தப்படுகின்றோம். அதே போன்றுதான் மனிதர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் இரவு பகலுமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். தலைவர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, பிள்ளைகளுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, மனைவியோடைய பொருத்தத்தை பெறுவதற்காக இரவு பகலுமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களுடைய அந்த பொருத்தம் இருக்கின்றதே அது அடைய முடியாத எல்லையாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர் இவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், இவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று இரவு பகலுமாக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். கணிதத்திற்குரியவர்களே, இந்த பொருளும் இந்த மனிதர்களும் நமக்கு நிரந்தரமாக இருப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரா அபஸாவில் 34வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ, அன்றைய நாளில் அந்த மனிதன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான், வ உம்மிஹி வ அபீ, தாயை விட்டும் தந்தையை விட்டும் விரண்டோடுவான், வ ஸாஹிபதிஹி வ பனி, மனைவியை விட்டும் பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவான் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆக இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, நாளை மறுமையில் நமக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்க முடியாது. நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேதனையிலிருந்து அவர்கள் ஒருபோதும் நம்மை காப்பாற்றிவிட முடியாது. ஆக இப்படிப்பட்ட இந்த விஷயங்களுக்கும் இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கும் தான் நாம் முக்கியத்துவம் தந்திருக்கின்றோம். இவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு பங்கை வகித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்
குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனை நாம் இறக்கியிருக்கின்றோம். ஏன்? அது மக்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதற்காக. மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கின்றார். ஆக இந்த ஒரு அற்பமான இந்த துன்யாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய அந்த வேதமாக கருதப்படக்கூடிய இந்த குர்ஆனுக்கு நாம் கொடுத்தோமா? இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதா? நம்முடைய வாழ்க்கையுடைய அந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்ததா என்று கேட்டால் இன்று பெரும்பாலானவர்களுடைய பதில் இல்லை என்று தான் வரும். ஆக கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த குர்ஆனோடு தொடர்பு இல்லாமல், குர்ஆனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாமல், குர்ஆனை ஓதாமல், குர்ஆனை பற்றி சிந்திக்காமல் மரணித்து விட்டால் நம்முடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் எத்தனை காலம் கபரில் வாழப் போகிறோம் என்று தெரியவில்லை. 50 வருடமா, 100 வருடமா, 1000 வருடமா, 5000 வருடமா? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லாஹ்வுடைய வேதமாகிய அந்த குர்ஆனை ஓதாமல், சிந்திக்காமல், அதன்படி அமல் செய்யாமல் நிம்மதியாக அடுத்த வாழ்க்கையில் வாழ்ந்துவிட முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அந்த மறுமை அந்த கபர் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நிரந்தரமான ஒரு மறுமை வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்து விடுவோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருபோதும் கிடையாது. நம்முடைய வாழ்வினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது குர்ஆனின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்பதுதான். குர்ஆனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்வதுதான் இம்மையுடைய வாழ்வைக்கும் மறுமையுடைய வாழ்வைக்கும் உடைய வெற்றியாக கருதப்படுகின்றது. எவ்வளவுதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும், குர்ஆனை புறக்கணித்து விட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் எல்லா சொத்துக்கள் இருந்தாலும் நாம் உண்மையில் அது மகிழ்ச்சியாக வாழவில்லை. குர்ஆனை மறுத்து, குர்ஆனுடைய உபதேசங்களை கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து சில போது ஆச்சரியப்படலாம். நாம் குர்ஆனை ஓதுகின்றோம், அவர்கள் குர்ஆனை ஓதுவதில்லை, ஆனால் நம்மளை விட அவர்கள் மகிழ்ச்சியாக தானே இருக்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதை போன்று ஒரு வெளிப்படையான தோற்றம் தான். உண்மையில் ஏதோ ஒரு பாதிப்பால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரவு நிம்மதியாக தூக்கம் வருவதில்லை. ஏதோ ஒரு நெருக்கடி, தற்கொலை முடிவை எடுக்கின்றார்கள். ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரா தாஹாவில் 124வது வசனத்தில், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் என்னுடைய உபதேசத்தை, என்னுடைய திக்ராக கருதப்படக்கூடிய இந்த குர்ஆனை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை கடினமான வாழ்க்கை உண்டு. وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى. அவர்களை நாளை மறுமையில் நாங்கள் கண் குருடராக எழுப்புவோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்பொழுது அந்த அடியான் நாளை மறுமை கேட்பான், قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. யா அல்லாஹ், இந்த உலகத்துல பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், ஏன் என்னை பார்வையற்றவனாக இப்பொழுது எழுப்பியிருக்கின்றாய் என்று கேட்பான் அந்த அடியான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا. நம்முடைய வசனங்கள் உம்மிடம் வந்தது, அதை நீ மறந்து விட்டிருந்தாய். وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. இன்றும் நீ மறக்கடிக்கப்படுகின்றாய் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக குர்ஆனை விட்டு விலகி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் கடினமான வாழ்க்கை, நாளை மறுமையிலும் கடினமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றி இந்த குர்ஆனின் அடிப்படையில் வாழ்வதுதான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்கிறோம் அல்லவா? அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான்,
அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சஹாபாக்களை குறிப்பிடுகிறோம் அல்லவா? அதற்கு காரணம் என்ன? சஹாபாக்கள் வெறுமனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் தந்தாங்க, இல்ல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனின் அடிப்படையில் வாழ்க்கை கட்டமைத்ததின் காரணமாக அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்தாங்க. குர்ஆனின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான், குர்ஆனின் அடிப்படையில் அவர்கள் அவருடைய வாழ்க்கை கட்டமைத்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைத்தது. ஆக குர்ஆனின் அடிப்படையில் வாழ்வதுதான் நம்முடைய இம்மை வாழ்வைக்கும் மறுமை வாழ்வுக்கும் வெற்றி என்பதை மிக ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த குர்ஆன் தான் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் எடுத்து நம்மை ஒரு தூய்மையான மனிதனாக மாற்றக்கூடியது. குர்ஆனின் கடைசி ஜுசுவில் அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று சொல்வது வழக்கம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, வத்தீனி, அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக. இப்படி குர்ஆனுடைய கடைசி ஜுசுவில் நீங்கள் படித்தால் தெரியும், அல்லாஹ் தான் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் என்று சொல்வது வழக்கம். ஏன் அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று சொல்கிறான் என்றால், அல்லாஹ் தஆலா தான் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் என்று சொல்கிறான் என்றால் அதற்கு அந்த வசனத்திற்கு பின்னால் வரக்கூடிய செய்தி மிக பிரம்மாண்டமான செய்தியை உள்ளடக்கியிருக்கும். மிகவும் கவனத்திற்குரிய, மிகவும் அதை கவனித்து அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய வசனமாக அது இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கடைசி ஜுசுவிலே சூரத்து ஷம்ஸ் என்ற ஒரு சூரா இருக்கின்றது. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சூறாவில் பார்த்தோம் என்று சொன்னால், அடுக்கடுக்காக வசனங்களை, அடுக்கடுக்காக சத்தியங்களை இட்டு வருகிறார். தான் படைத்த படைப்புகளின் மீது அடுக்கடுக்கான சத்தியங்களை செய்து கொண்டே வருகிறார். எத்தனை சத்தியம்? 11 சத்தியங்களை அந்த சூறாவில் செய்கிறார். ஒரு சத்தியம் என்றாலே அதற்கு பின்னால் வரக்கூடிய செய்தி மிக பிரம்மாண்டமான செய்தி என்றால் 11 சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார், நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். வகத் ஃபாப மன் தஸ்ஸாஹா. அந்த உள்ளத்தை யார் நசுக்கினார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஆக இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் இந்த குர்ஆன். நாளை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் 4 பெரும் கடலை தாண்ட வேண்டும் என்பதாக சொல்வார்கள். முதலில் இந்த துன்யாவுடைய ஆசை, இந்த துன்யாவுடைய ஆசை, இதை தாண்டியாக வேண்டும். இதற்கு பின்னால் மனிதர்கள் சில போது இறைவனுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்வார்கள், அதற்கு நாம் கீழ்ப்படியக்கூடும். அந்த மனிதர்களுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். முதலில் துன்யா, அதற்கு பின்னால் மனிதர்கள், அதற்கு பின்னால் ஷைத்தான். ஷைத்தானோடு கடுமையாக போராட வேண்டும். அதற்கு பின்னால் 4வது ஒன்று, ஷைத்தானை விட மிகப்பெரியது என்றால் இந்த நஃப்ஸ் தான். அதனால்தான் 11 சத்தியங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். இந்த உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துவது? நாம் தான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். நாம் தான் இதை தூய்மையாக்க வேண்டும். யாரும் இந்த உள்ளத்தை, நம்முடைய உள்ளத்தை யாரும் தூய்மையாக்க மாட்டார்கள். நமக்கு நாமே ஒரு சுய அக்கறை எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். நாளை எதனை சம்பாதித்து வைத்திருக்கின்றது என்று ஒவ்வொரு ஆன்மாவும் சுய பரிசோதனை செய்யட்டும். நாளை என்றால் அந்த இடத்தில் மறுமை என்ற அர்த்தம். நாளை மறுமைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றது என்று ஒவ்வொரு ஆன்மாவும் சுய பரிசோதனை செய்யட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக நமக்கு நம்மை குறித்தான கவலை இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்படி என்றால் நமக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டது. இந்த
குர்ஆனின் அடிப்படையில் வாழ்வதால் தான் இம்மையோடையும் மறுமையோடையும் வெற்றி இருக்கின்றது. சரி, இந்த குர்ஆனை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அதை எப்படி அணுக வேண்டும் என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல் படியாக இருப்பது குர்ஆனை நாம் தினம்தோறும் ஓதுவது. முடிந்த அளவிற்கு தினம்தோறும் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். ஹதீஸ்களில் நாம் நிறைய பார்த்திருப்போம். இக்ரவுல் குர்ஆன ஃபஇன்னஹு யக்தி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுவார்கள், அது நாளை மறுமையில் அதை ஓதக்கூடியவருக்கு பரிந்துரை செய்யும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இங்கு பிரச்சனை என்னவென்றால், நம்மில் சிலர் இளமை பருவத்திலோ அல்லது சிறு வயதிலோ அந்த குர்ஆனை ஓத கற்றிருக்க மாட்டோம். குர்ஆனை அரபி மொழியில் ஓத கற்றிருக்க மாட்டோம். ஆனால் அப்படியே ஓத தெரியாமல் நாம் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எதற்கும் நாம் நிராசை அடைய வேண்டிய தேவையில்லை. வயது என்பது ஒரு எண்ணிக்கை தான். எந்த வயதிலும் எதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். வயது கற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் தடையாக அமையாது. எனவே முடிந்த அளவிற்கு சிறந்த முறையில் குர்ஆனை நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை மிக அழகிய முறையில் நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். ஹதீஸில் இருக்கின்றது, திக்கி திக்கி யார் ஓதுகிறாரோ அவருக்கு 2 மடங்கு கூலி என்று இருக்கின்றது. அதனுடைய நோக்கம் என்ன? ஆரம்ப கட்ட மாணவர்களுக்கான, ஆரம்ப கட்ட பயிற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கான அது ஒரு ஆர்வம் உண்டு. காலம் முழுக்க நான் திக்கி திக்கி தான் ஓதுவேன், குர்ஆனை நான் ஓதவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த கருத்து அந்த ஹதீஸில் இல்லை. இன்றைய வருடம் நான் திக்கி குர்ஆனை ஓதுகிறேன் என்றால் அடுத்த வருடம் முடிந்த அளவிற்கு அதை இன்னும் மெருகூட்டி அழகிய முறையில் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். ஆக முதல் விஷயம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 பக்கங்களை, ஆரம்பமாக 2 பக்கங்களையாவது நாம் ஓத முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையுடைய தொடக்கமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் குர்ஆனை ஓதுவதை கொண்டுதான் ஆரம்பிக்கின்றது. இரண்டாவது விஷயம், குர்ஆனை முடிந்த அளவிற்கு நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். குர்ஆனை அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இறக்கி இருக்கின்றான் என்றால், அதிகம் மனனம் சக்தி உள்ள மனிதர்கள் இருக்கின்ற சமுதாயத்தில் தான் குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்றார். எத்தனையோ சஹாபாக்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ சஹாபாக்கள் அவர்களுடைய வயதான காலத்தில் தான் குர்ஆனை மனப்பாடம் செய்து முடித்திருக்கின்றார்கள். நாம் என்ன செய்கிறோம்? அந்த குல் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த 4 சூறாக்களில் வாழ்க்கை முடித்து விடுகின்றோம். இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்வது என்னது? இந்த மதரசாவில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் குறிப்பானதா? இது பொதுமக்களுக்கு இல்லையா? நாமெல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தை ஏன் நாம் புரியவில்லை? எந்த வயதிலும் நம்மால் மனப்பாடம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு ஆர்வம் மட்டும்தான் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஆர்வம் இருந்தால், அதன் மீது ஒரு ஆர்வம் இருந்தால் நம்மால் குறுகிய காலத்தில், நீங்கள் நிய்யத்து வைத்தால் அது எந்த வயதாக இருந்தாலும் முழு குர்ஆனையும் நம்மால் முடிக்க முடியும். உதாரணத்திற்கு சொல்கிறேனே, தாருல் உலூம் தேவ்பந்த், அதாவது தேவ்பந்த் என்று கருதப்படக்கூடிய இந்தியாவிலே மிக பிரபலியமான மதரசா. அங்கு உள்ள ஒரு உஸ்தாத் தான் காசிம் நானூத்துவி. அன்றைய காலத்தில் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு கப்பலில் செல்வார்கள். ஷாபான் மாதத்திலே புறப்படுவார்கள். அப்படி கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது ரமலானுடைய அந்த காலம் வருகின்றது. அப்பொழுது தராவீஹ் தொழுக வைக்க வேண்டும். ஆனால் காசிம் நானூத்துவி அவர்களுக்கு பின் அவர்களோடு இருந்த அந்த மாணவர்கள் யாருமே குர்ஆனை மனப்பாடம் செய்யவில்லை. ஆலிம்கள் தான், யாரும் அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்யவில்லை. இப்பொழுது காசிம் நானூத்துவிக்கு ஒரு சந்தேகம் என்னவென்றால், சின்ன சின்ன சூறாக்களை ஓதி இந்த தராவீஹ் தொழுகை முடித்துக் கொள்ளலாமா, அல்லது ஏதாவது குர்ஆன் நெடிய வசனத்தை ஓதலாமா என்று குழப்பமாக இருக்கின்றது. உடனே அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள், அழுகிறார்கள், துஆ செய்கிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள், இன்னைக்கு என்னங்க ஓதணும்? 1.25 ஜுஸு ஓதணும் அப்படிங்கிறாங்க.
உடனே அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செஞ்சு குர்ஆனை ஓதுகிறார்கள். ஒரு நாளைக்கு 1.25 ஜுஸ் மனப்பாடம் செய்கிறார்கள். அப்படியே போக போக 30 நாளில் அவர்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டார்கள். இது எப்படி சாத்தியம்? ஒரே மாதத்தில் ஒரு மனிதரால் குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியுமா? முடியும். அது எப்படி? அல்லாஹ் தஆலா நேரத்தில் பரக்கத்து செய்து விட்டான் என்றால் அதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்கும். குர்ஆனை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம், குர்ஆனை நாம் அதனுடைய தஃசீரின் பக்கம் நாம் செல்ல வேண்டும். குர்ஆனுடைய விளக்க உரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கின்றார்? சஹாபாக்கள் அதை எப்படி பார்த்தார்கள்? குர்ஆன் நமக்கான செய்தியாக இருந்தாலும் நாம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த குர்ஆனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு சூறாவும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு எழுத்தும் என்னை நோக்கித்தான், என் இறைவன் எனக்காகத்தான் பேசுகிறான் என்ற ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். என்னை நோக்கித்தான் என் இறைவன் பேசுகிறான் என்ற ஒரு கண்ணோட்டம் வந்துவிட்டால் நாம் இந்த தஃசீரை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். குர்ஆன் பலராகிவிட்டால் நாம் என்ன செய்கிறோம்? புது குர்ஆனை வாங்குகிறோம். ஏன் இன்று மக்களிடத்தில் தஃசீரை வாங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லை? நமக்காகத்தானே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். குர்ஆனை ஓத வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆனால் அதில் உள்ளக்கூடிய ஞான கருத்துக்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை நோக்கி தானே பேசுகின்றான். நமக்கான வாழ்க்கை வழிகாட்டிதானே இந்த குர்ஆன். நாம் எதையோ செலவு செய்கின்றோம். ஒரு தஃசீர் கிதாப் வாங்குவதற்கு நாம் செலவு செய்வதில்லை. பிரபலமான தஃசீர் தஃஹீமுல் குர்ஆன், சமகாலத்துடைய தஃசீர், இப்னு கஸீர், இதெல்லாம் தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜவாஹிருல் குர்ஆன், இதெல்லாம் குர்ஆனுடைய தஃசீர். இதெல்லாம் நாம் வாங்கி படிக்க வேண்டும். சில அஹ்காம் ரீதியாக, சட்ட ரீதியாக வரும்பொழுது அதை விளங்கிக் கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அறிஞர்களிடமோ தெரிந்தவர்களிடமோ சென்று அந்த விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக சூரா யூசுப் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றது. அதெல்லாம் நாமே படித்து அதை விளங்கிக் கொள்கின்ற அளவுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு சூரா. சில வசனங்கள் மட்டும்தான் அப்படி சட்ட ரீதியாக இருக்கின்றது. அதை மட்டும் நாம் அறிஞர்களோட உதவியோடு அதை நாம் படிக்க வேண்டும். முதலாவது குர்ஆனை ஓத வேண்டும், அதை மனனம் செய்ய வேண்டும், அதனுடைய அந்த ஞான கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, அதனை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் அவர்கள் ஒரு 10 வசனம் கற்றாலுமே அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாத வரைக்கும் அடுத்த வசனத்திற்கு செல்ல மாட்டார்கள். குர்ஆனை பின்பற்றுவதற்குத்தான் அவர்கள் முன்னுரிமை வழங்கினார்கள். மதீனாவில் உள்ள யூதர்கள் சொல்கிறார்கள், இப்படி நாங்கள் மதீனாவில் உள்ள முஸ்லிம்களை பார்த்திருக்கின்றோம். அதிகாலை பொழுது முகமது நபிக்கு ஒரு வசனம் இறங்குகின்றது என்று சொன்னால் மாலை வருவதற்குள் குடும்பமாக அந்த வசனத்தை பின்பற்றி இருப்பார்கள். அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பின்பற்றுவதற்குத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னுரிமை வழங்கினார்கள். ஃபுதைல் இப்னு ஐயாத் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். அவர் முதலில் எப்படி இருந்தார் என்று சொன்னால் திருட்டு தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை திருட செல்கிறார்கள். திருட செல்லும் பொழுது அந்த வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகிறார்கள். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவால் உள்ளமெல்லாம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். அந்த வசனம் வீட்டிற்கு வெளியிலிருந்து அந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் அந்த அறிஞர் கேட்கிறார். அன்று அவர் அறிஞராக இருக்கவில்லை. அவர் கேட்கிறார். உடனே அந்த வசனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இதோ வந்து விட்டது என்று சொல்லி அன்றையிலிருந்து திருட்டு தொழிலை விடுகிறார். மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்றுகின்றார். குர்ஆனிற்கு இப்படி பதிலளித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய
ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மீண்டும் நான் நினைவுபடுத்துவது என்னவென்றால், இந்த இம்மையுடைய வாழ்க்கையிலும் மறுமையுடைய வாழ்க்கையுடைய வெற்றியும் இந்த குர்ஆனை பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது. ஏதோ கேட்டோம், நானும் ஏதோ பேசினேன் என்று செல்லாமல் இந்த இல்லத்திற்கு சென்றதற்கு பிறகு ஒரு தனிமையில் யோசிங்கள், எவ்வளவு பெரிய நாம் ஒரு அபாயகரமான ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்று சிந்தியுங்கள். குர்ஆனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கொஞ்சம் தனிமையில் சிந்தியுங்கள், சுய பரிசோதனை செய்யுங்கள். குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். எனவே குர்ஆனோடு எப்படி நம்முடைய உறவை வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய இம்மை வாழ்க்கையுடைய வெற்றியும் மறுமை வாழ்க்கையுடைய வெற்றியுமாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுல் கரீம் மலிகுல் கதீம் பர்ருர் ரஹூஃபுர் ரஹீம் வ ரப்புல் ஹலீம்.